ஒரு பிரகாசமான நீர்நிலையான அரண்மனை குளத்தில் ஒரு அழகான தவளை ஃப்ராக்கி வாழ்ந்து வந்தாள். அவளது பச்சை தோல் சூரிய ஒளியில் பிரகாசமாக மின்னியது. இது அரண்மனை வளாகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் அவளின் பொற்கோலத்திற்காக கவர்ச்சியுடன் காணப்பட்டது. ஃப்ராக்கியின் குரல் ஆழமானது மற்றும் இனிமையானது. இது குளத்தின் எல்லையிலும் ஒலித்தது. அவளது அறிவிற்கும் நாணயத்திற்கும் பலரது பாராட்டுக்களை பெற்றது. அவள் வெறும் தவளை அல்ல, குளத்தின் காவலாளியாக பணி வகித்தாள். பெருமையும் பொறுப்பும் மிக்க பதவியாக அது இருந்தது. குளத்துக்கு அருகிலேயே பச்சை மரங்களுக்கு நடுவில் உள்ள அரண்மனை தோட்டத்தில் சீக்கு என்ற ஆர்வமான சிறிய எலி வாழ்ந்து வந்தது. மென்மையான வெள்ளை மற்றும் மஞ்சள் கலந்த மயிருடன் கூடிய சீக்கு மற்ற எலிகளுக்கு மத்தியில் தனித்துவமானவனாக இருந்தான். அவனது பிரகாசமான கண்கள் ஆர்வத்துடன் பிரகாசிக்க, அவன் வீரம் மற்றும் வேடிக்கை பிடித்த தன்மை அவனை அடிக்கடி புதிரான அனுபவங்களுக்கு இழுத்துச் சென்றது. தனது விவேகமான சிந்தனையாலும் தைரியமான மனநிலையாலும் சீக்கு தோட்டத்தின் உயிர்களிடையே பிரபலமானவனாக இருந்தான். ஃப்ராக்கி அறிவுள்ள மற்றும் அமைதியான பச்சை தவளை, அறிவுக்காக பாராட்டப்படுகிறாள். சீக்கு கலகலப்பான மற்றும் கண்டுபிடிக்கும் திறன் மிக்க எலி. பிசி மின்சார வேகத்துடன் வேலை செய்யும் தீவிரமான தேனீ. கிட்டி புத்திசாலியான மற்றும் நகைச்சுவை உணர்வு கொண்ட பூனை. ஒரு சூரிய கதிர் ஒளிரும் காலை ஃப்ராக்கி குளத்திலிருந்து துள்ளி பெரிய சீராகிய கல்லில் தன்னுடைய காலை நேர பொழுதை வெயிலில் கழித்தாள். தன்னுடைய கால்களை நீட்டி சூரிய கதிர்கள் சூட்டை பெருகிக் கொண்டிருந்த போது பெரிய புல்வெளியில் ஒரு சிறிய உருவத்தை அவள் கவனித்தாள். அது சீக்குவாக இருந்தது. முதல் முறையாக குளத்தின் ஓரத்தை ஆராய்ந்து கொண்டிருந்தான். அந்த சிறிய எலி மின்னும் நீர், ஓசையிலிருந்து தொண்டை உறைய செய்யும் பூச்சிகள் மற்றும் ஃப்ராக்கியின் அழகிய தோல் போன்றவை எல்லாவற்றையும் கண்டு மயங்கி அவளை நோக்கி ஓடினான். சீக்கு மெதுவாக குளத்தின் ஓரத்தை அணுகி ஃப்ராக்கியை பெரிதாக திறந்த கண்களால் பார்த்தான். "நீ யாரு?" என்றான். அவன் குரல் ஆர்வத்துடன் நிரம்பியிருந்தது. "நான் ஃப்ராக்கி, இந்த குளத்தின் காவலாளி" என்று அவள் பெருமையுடன் பதிலளித்தாள். "நீ யார்? நீ இங்கு புதிதாக வந்திருக்கிறாய்?" "ஆமாம்" என்றான் சீக்கு, அவனது முட்களை குலுக்கி. "நான் சீக்கு. நான் அருகிலுள்ள தோட்டத்தில் வாழ்கிறேன். இந்த குளம் பெரிதும் அழகுமானது. இதை பார்த்து மகிழ்ந்து வர வேண்டும் என்று எண்ணினேன்." ஃப்ராக்கி சிரித்தாள். "சரி, வரவேற்கிறேன் சீக்கு. இந்த குளத்தில் பல அதிசயங்கள் இருக்கின்றன. ஆனால் இதை பற்றி அறியாதவர்களுக்கு இது சிக்கலானதாக இருக்கலாம்." அவர்களது உரையாடல் விரைவில் நட்பாக மாறியது மற்றும் அவை நேரம் கடந்து சிரிக்கவும் கதை பகிரவும் செய்தது. ஃப்ராக்கி தனது நீந்தும் திறன்களை காட்டினாள். நீரிலிருந்து குதித்து இனிய வடிவில் துள்ளுகிறாள். அதே சமயம் சீக்கு தனது வேகத்தையும் நிலத்தில் எளிதாக இயங்கும் திறன்களையும் காட்டினான். "நாம் எவ்வளவு வேறுபட்டவர்களாக இருந்தாலும் நாம் சிறந்த நண்பர்களாக இருக்க முடியும் என்று நினைக்கிறேன்." ஃப்ராக்கி ஒரு சூடான சிரிப்புடன் சொன்னாள். நாட்கள் வாரங்களாக மாற சீக்கு மற்றும் ஃப்ராக்கி நெருங்கிய நண்பர்களாக ஆனார்கள். அவர்கள் நீரின் ஓரத்தை ஆராய்ந்து கதைகள் பகிர்ந்து ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிட்டார்கள். ஒரு நாள் சீக்கு தன் மனதில் இருந்த எண்ணத்தை ஃப்ராக்கியிடம் பகிர்ந்தான். "நாம் ஒன்றாக ஒரு சுற்றுலாவுக்கு போவோம்," அவன் சொன்னான். அவனது கண்கள் ஆர்வத்துடன் பிரகாசித்தன. "தோட்டம் மற்றும் குளம் வழியாக இது மிகவும் மகிழ்ச்சியடைய செய்யும்." ஃப்ராக்கியின் கண்கள் ஆர்வத்துடன் பிரகாசமடைந்தன. "அது அருமையாக இருக்கும். ஆனால் நாம் அதை எப்படி சமாளிப்போம்? நீ நீந்த முடியாது. மேலும் நான் நிலத்தில் ஓடுவது நல்லதில்லை." சீக்கு அவனது முட்களை துடித்தான். ஒரு குதூகலமான சிரிப்புடன் சொன்னான். "அரைவாசி நீர், அரைவாசி நிலம். நீ என்னை உன்னுடைய காலுடன் கட்டலாம். மேலும் நாம் ஒன்றாக பயணம் செய்யலாம். நீ குளத்தை நீந்தி கடந்து போகலாம். மேலும் நான் நிலத்தில் வழிகாட்டுவேன்." ஃப்ராக்கி தயங்கினாள். இந்த திட்டம் நடைமுறை சார்ந்ததா அல்லது பாதுகாப்பானதா என்று நிச்சயமில்லாமல். "இது வேலை செய்யுமா?" அவள் கேட்டாள். "நிச்சயமாக, என் மீது நம்பிக்கை வையுங்கள்," சீக்கு தைரியமாக பதிலளித்தான். அடுத்த நாள் காலை சீக்கு ஒரு சிறிய கொடியினை துண்டாக்கி அதை ஒரு சின்ன குண்டு கட்டாக வடிவமைத்தான். அதனை ஃப்ராக்கியின் காலில் கட்டிக்கொண்டு உற்சாகத்துடனும் நெருக்கத்துடனும் கூடிய பயணத்தை தொடங்கினார்கள். ஃப்ராக்கி குளத்தில் மிக அழகாக நீந்தினாள்.
சீக்கு அவளது பின்னால் ஆறாக சூரிய வெளிச்சத்துடன் ஒப்பிடக்கூடிய அருமையான காட்சியை அனுபவிக்கிறான். தொடக்கத்தில் எல்லாமே சரியாக இருந்தது. நீர் அமைதியாகவும் சூரியன் பிரகாசமாகவும் குளத்தை வைரக் கற்களைப் போல மின்னச் செய்தது. குளத்தின் அடியில் உள்ள பச்சை செடிகள் மற்றும் சுழன்று விளையாடும் மயில்கள் சீக்குவை மெய்மறக்கச் செய்தன. இது அற்புதமாக உள்ளது ஃப்ராக்கி, சீக்கு சொன்னான். நான் இது போல ஒன்றையும் பார்த்ததில்லை. ஃப்ராக்கி சிரித்தாள். நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், ஆனால் கவனமாக இருங்கள். இந்த குளம் எப்போதும் எதிர்பாராத விதமாக மாறும். அவர்கள் குளத்தின் நடுவில் சென்றபோது திடீரென ஒரு பலத்த காற்று நீரின் மேலே வீசியது. சிறிய அலைகளையும் அதிர்வுகளையும் உருவாக்கியது. சீக்கு திரையை இறுக்கமாக பிடித்து தன் நம்பிக்கையை இழக்க ஆரம்பித்தான். ஃப்ராக்கி, இது கடினமாகிவிட்டது, அவன் பயத்துடன் கூடிய குரலில் அழைத்தான். எனக்கு ஏதாவது ஆபத்து நடந்து விடலாம் என்று அவன் அழுதான். கவலைப்படாதே, நான் உன்னை காப்பாற்றுகிறேன் என்று ஃப்ராக்கி அவனை நம்பிக்கையுடன் ஆறுதல் அளித்தாள். அருகிலுள்ள கரைக்கு செல்ல அவள் வேகமாக நீந்தத் தொடங்கினாள். அப்போது பிசி என்ற தேனீ வானத்தில் பறந்து அவர்களை கவனித்தாள். இது ஆபத்தாக தெரிகிறது, உங்களுக்கு உதவுவதற்காக நான் இருக்கிறேன் என்று சொன்னாள். தனது கூர்மையான நொடியின் மூலம் பிசி கொடியை கவனமாக வெட்டி சீக்கும் ஃப்ராக்கியையும் விடுவித்தாள். பாதுகாப்பாக கரையை அடைந்ததும் ஃப்ராக்கியும் சீக்கும் பிசிக்கு அவள் சரியான நேரத்தில் உதவியதற்காக நன்றி கூறினார்கள். அவர்கள் பிசியை தங்கள் பயணத்தில் சேர அழைத்தார்கள். சில காலத்திற்கு பிறகு அவர்கள் கிட்டி என்ற நகைச்சுவை உணர்வுமிக்க பூனையை கூட சேர்த்து கொண்டார்கள். கிட்டி தனது சுவராசியமான கதைகளால் அனைவரையும் மகிழ்ச்சி அடையச் செய்தாள். நாம் ஒன்றாக இருந்தால் எந்த சவாலையும் எதிர்கொள்ள முடியும் என்று ஃப்ராக்கி சொன்னாள். கிட்டி சிரித்தாள் மற்றும் சேர்த்து சொன்னாள், அது உண்மைதான், ஆனால் சிக்கல்களை தவிர்க்க முன்னரே யோசிப்பது முக்கியம். அந்த நாளிலிருந்து 4 நண்பர்களும் புதிய இடங்களை ஆராய்ந்து புதுமையான விளையாட்டுகளை விளையாடி ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருந்தனர். தங்கள் நட்பின் மூலம் அவர்கள் ஒருவரின் தனித்தன்மையையும் ஒற்றுமையையும் மதிக்கவும் அணி சேர்ந்து செயல்படவும் கற்றுக்கொண்டனர். ஒவ்வொருவரும் தனித்தன்மையான திறமைகள் கொண்டவர்கள், அதனை மதித்து மதிப்பிடுங்கள். ஒற்றுமையுடன் செயல்பட்டால் எந்த சவாலையும் எதிர்கொள்ளலாம். முன்னோட்டமும் ஒற்றுமையும் வெற்றிக்கான முக்கிய தகுதியாகும்.